ட்ரம்ப்போட தேவை ரிஜிம் சேஞ்ச், ஓகே, ஆட்சி மாற்றம். அதோட ஒரு பகுதியாக தான் அயத்துல்லா கமேனியையும் மற்ற கமாண்டர்களையும் கொன்னதா நம்ம எடுத்துக்கலாம். இஸ்ரேலோட குறிக்கோள் என்ன, போரின் குறிக்கோள் என்ன? ஈரான் அணு ஆயுதம் பண்ணக்கூடாது. இப்போ இஸ்ஃபான்ல வந்து 400 kg என்ரிச் யுரேனியம் இருக்குன்னு சொல்றாங்க. அதை அழிச்சிட்டாங்களா? யாருக்கும் தெரியாது. ஸோ அப்போ இஸ்ரேல் வந்து அழிச்சிருச்சா? அந்த முதல் தாக்குதல் அந்த 90 நிமிடத்துல 200 பிளேன்களை சிரியா வழியாக அனுப்பி நடத்தப்பட்ட அந்த தாக்குதல்ல சவுதி அரேபியா தான் அதுக்கு மெயின் ரோல் பிளே பண்ணிருக்கு. ஏன்னா சிரியால இருக்கக்கூடிய அரசு சவுதி அரேபியாவுக்கு மிக நெருக்கமான அரசு. ஓகே, இல்ல சவுதி அரேபியாவுக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. ஆமா. அப்ப இஸ்ரேலுடைய அந்த தாக்குதலுக்கான நோக்கம் தான் என்ன? ஸோ இஸ்ரேலோட நோக்கம் வந்து ஈரான் அணுகுண்ட நாடு மாறக்கூடாதுன்றது. அமெரிக்காவோட நோக்கம் அங்க ஆட்சி மாற்றம் வரணும்ன்றது. ரெண்டு விரோதி ஒண்ணுதான், ஆனா நோக்கங்கள் வேற. ஓகே, ஆனா இப்போ வரைக்கும் நீங்க சொன்ன இதுபடி பார்த்தா யுரேனியமும் அவங்க இது பண்ணல, எதுவுமே பண்ண முடியல, ஆட்சியும் கவிழல. ஓகே, ஆட்சியை கவிழ்க்கணும்னா வான்வழி தாக்குதல்களால் ஆட்சி கவிழ்ந்துராது. நிலவழி தாக்குதல் நடத்தணும். நிலப்பரப்புல ராணுவத்தை உள்ள அனுப்பணும், மெரைன்ஸை உள்ள அனுப்பணும். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியாவோட நிலப்பரப்பு எவ்வளவு தெரியுமா? 3.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஈரானோட நிலப்பரப்பு எவ்வளவு தெரியுமா? இந்தியா கிட்டத்தட்ட பாதி. இந்தியா கிட்டத்தட்ட பாதிங்க. மொத்த அந்த வெஸ்ட் ஏசியா ரீஜன், மேற்கு ஆசியா நாடுகள்லயே பெரிய நாடுன்னு கருதப்படுற ஒரு நாடு ஈரான். நிலப்பரப்புல 9 கோடி மக்கள். ஆப்கானிஸ்தானுக்கு 2 மடங்கு, ஈராக்குக்கு 3 மடங்கு பெருசு.